ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சுவையான மோர் குழம்புங்க. நல்ல கெட்டியாக டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. தயிரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயை வச்சு மோர் குழம்பு செய்கிறேங்க. அது உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக வரணும்னா இந்த வீடியோவை ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் குழம்பு கெட்டியாக வரணும்னா நம்ம துவரம்பருப்பு சேர்த்தணுங்க. துவரம்பருப்பு 3 ஸ்பூன் இப்போ ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. இப்போ வெள்ளை பூசணிக்காயை ஒரு துண்டு நான் எடுத்துருக்கிறேன். அதை மேல் தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதையே ஒரு கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் போட்டு வச்சுருங்க, அது வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. பக்கத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 சின்ன வெங்காயம், பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு 2 பீஸு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 3. இதெல்லாம் வச்சு அரைக்கணுங்க டேஸ்ட்டு வர்றதுக்காக. மோர் குழம்பு டேஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துறோம். மல்லி தழை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சுத்தம் பண்ணி பொடியை நறுக்கி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய், துருவி வச்ச தேங்காய், துவரம்பருப்பு நம்ம இப்போ 15 நிமிஷம் போல் ஊறிடுச்சு. அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்போ போட்டாச்சுங்க. தேங்காயும் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/4 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சும்மா அது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்களும் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போடுங்க. ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், மணத்துக்காக வெந்தயம் போடுறேன். கடுகு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும், எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா பாருங்கள் பொரியுது. புகை வராமல் சிம்மில் வச்சு கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 வரமிளகாய், ஒரு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க. அதையும் நான் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கிறேன். பெருங்காய பொடிங்க. கண்டிப்பாக மோர் குழம்புக்கு பெருங்காய பொடி சேர்த்துனா தாங்க மனம் வரும், டேஸ்ட்டும் வரும், நல்லா இருக்கும். அதனால் நம்ம பெருங்காய பொடி நாங்கள் சேர்த்துறேன். பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கருகிராமல் எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். மோர் குழம்புக்கு மஞ்சத்தூள் ரொம்ப அவசியங்க. அதனால் கண்டிப்பாக போடணும். போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்குச்சுன்னா பாருங்கள் நல்லா மணம் வரும். இப்போ நம்ம பூசணிக்காய் வெந்துருச்சு. அதை அப்படியே வடிகட்டி எடுத்து போட்டு வதக்குவோம். அதையும் வதக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வடிகட்டி போட்டுக்குங்க. இது நீர் சத்து நிறைஞ்சது பூசணிக்காய். இது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கால்வலியெல்லாம் இருக்காது நிறைய பேர்த்துக்கு. இது நீர் சத்து இருக்கிறதுங்க. நல்லா இதையும் தொலைவி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லான கலர் வந்துருச்சு. பார்க்கவே சுவையானதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்த போகிறோம். பாருங்கள் நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது கூட சேர்த்திட்டேன். இப்போ இதை நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. நான் நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கிறேன். நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டு கப்பில் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம துவரம்பருப்பு சேர்த்திருக்கிறதால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். பாருங்கள், நான் பார்க்குறக்கே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறக்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருக்காதுங்க. நீங்கள் ஒரு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்களும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 2 டம்ளர் அளவு ஊற்றினா சரியாக இருக்கும். அப்படியே தொலைவி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டே இருக்கணும். இப்போ நல்லா மணம் பாருங்கள், நல்லா சூப்பராக மணம் அடிக்குது மோர் குழம்பு.
தயிரே பிடிக்காதுங்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாரு உப்பு போடுறேங்க, உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பத்தலைன்னா கடைசி ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் எடுத்து தயார் பண்ணணுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ தயிர் நான் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்ரு தயிர் எடுத்து ஒரு கப்பில் உடச்சி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதையும் இப்போ கடைசியாக சேர்த்திக்கிறோம். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நல்லா தொலைவி விட்டுருங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சுவையாக இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக. 10 நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க.